மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரியான இளம் குடும்ப பெண் ஒருவரின் மரணத்தோடு தொடர்புடையதாக கூறப்படும் வைத்தியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா தெரிவித்துள்ளார். அண்மையில் குழந்தையை பிரசவித்த 27 வயதுடைய மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரி பெண் அதிக குருதிப்போக்கின் காரணமாக கடந்த மாதம் 28ஆம் தேதி மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் வைத்தியர்களின் அசமந்த போக்கின் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஏலவே 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 2 தாதியர்களுக்கும் 2 குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்கும் இவ்வாறு பணியிடை நீக்கம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவருக்கும் பணியிடை நீக்கம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த வைத்தியர் சுகையின விடுமுறையில் சென்றுள்ளார். குறித்த வைத்தியருக்கான பணியிடை நீக்கம் தொடர்பில் கடிதம் நேற்றைய தினம் புதன்கிழமை தனக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா தெரிவித்துள்ளார். எனினும் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய வைத்தியர் சுகையின விடுமுறையில் சென்றுள்ளதால் அவருக்கான பணியிடை நீக்கம் தொடர்பான கடிதம் அவரிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த கடிதம் அவருக்கு கிடைக்கும் வகையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் பிரதி பதிவு தபால் மூலம் குறித்த வைத்தியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா மேலும் தெரிவித்துள்ளார்.